மேம் இந்த ஆகஸ்ட் மந்த் கும்பராசி பெண்களுக்கு மோஸ்டா அந்த கும்பராசி பெண்கள் வந்து யாருக்கெல்லாம் லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறாங்களோ அவங்க ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்க சைஸ் மச்சம் இருக்கவங்களுக்கு தான் கும்பராசி பெண்கள் எல்லாம் வந்து வைஃப் அமைவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி மேம் இருக்கு? கும்பராசி பெண்கள் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கும்பம்னு வைக்கிறது பதிலாக எங்கள் ராசிக்கு பேரை துன்பம்னு நீங்கள் வச்சிருக்கலாமேங்கிற மாதிரியான கமெண்ட்ஸு. ஏன்னா ஜென்ம சனியில் நம்ம லேடிஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுற ஆட்கள் தான். நான் என்னையே உட்கார வச்சுட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்போ ராசியில் வந்து ராகு வேறு உட்காந்துட்டு இருக்கிறாரா, அப்போ என்ன மாதிரியான மனோநிலையில் கும்பராசி பெண்கள் இப்போ இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். நான்லாம் நல்லா இருந்தேன்னா நீ என் முன்னாடி நின்று பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கும்பராசி பெண்களுக்கு இருக்குது. சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக அங்கே போகிறீங்க. இதெல்லாமா நினச்சி மைண்டில் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், நைட்டு ஃபுல்லாக இதை நினச்சிட்டு இருக்கிறோம், தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயமா இருக்குதுங்கிறத ரியலைஸ் பண்ணி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமையுது. அப்ராடில் இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களாக இருக்கிறீங்கன்னா அங்கே பிஆர் கிடைக்கிறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதெல்லாம் 100% பாசிபிள். ரொமான்ஸ் அப்படிங்கிறதே கும்பராசி பெண்கள் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது கல்யாணம் ஆன பெண்களாக இருக்கட்டும், சின்ன வயசு பெண்களாக இருக்கட்டும். இப்போ நிறைய நாங்கள் லவ் சாங்ஸ்லாம் கேட்டுட்ருப்போம். இப்போ பாட்டெல்லாம் கேட்குறதே இல்லை, ஸ்பாட்டிஃபை பக்கம் போகிறதில்ல, இயர்பட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. நமக்கு யோசிக்க நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்லேயே உட்காந்துக்கிட்டோம் இல்லையா. இந்த ரொமான்ஸ் எல்லாம் திரும்ப பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் அந்த காதெல்லாம் துளிர்க்கும், நிம்மதி வரும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் ஆர் வாட்ஸ்அப் 7387421335. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. மேம் இந்த ஆகஸ்ட் மந்த் கும்பராசி பெண்களுக்கு மோஸ்டா அந்த கும்பராசி பெண்கள் வந்து யாருக்கெல்லாம் லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறாங்களோ அவங்க ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்க சைஸ் மச்சம் இருக்கவங்களுக்கு தான் கும்பராசி பெண்கள் எல்லாம் வந்து வைஃப் அமைவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி மேம் இருக்கு? கும்பராசி பெண்கள் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கும்பம்னு வைக்கிறது பதிலாக எங்கள் ராசிக்கு பேரை துன்பம்னு நீங்கள் வச்சிருக்கலாமேங்கிற மாதிரியான கமெண்ட்ஸு. ஏன்னா ஜென்ம சனியில் நம்ம லேடிஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுற ஆட்கள் தான். நான் என்னையே உட்கார வச்சுட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்போ ராசியில் வந்து ராகு வேறு உட்காந்துட்டு இருக்கிறாரா, அப்போ என்ன மாதிரியான மனோநிலையில் கும்பராசி பெண்கள் இப்போ இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். நான்லாம் நல்லா இருந்தேன்னா நீ என் முன்னாடி நின்று பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கும்பராசி பெண்களுக்கு இருக்குது. வேறு வழி இல்லாமல் வாயை மூடிட்டு இருக்கேன்டாங்கிற மாதிரியான நிலைமை ஆஃபீஸ்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி. இந்த சிங்கம் தூங்குதுன்னு எரி சுற்றி விளையாண்டுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமை. சில கட்டுப்பாடுகள், பேசக்கூடாத ஒரு சூழ்நிலையில் வந்து கும்பராசி பெண்கள் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த ஜென்ம சனி மாற்றிட்டு இப்போ வந்து ஜென்ம ராகு வேற ராசியில் உட்காந்துட்ருக்கிறாரு. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள், வார்த்தையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. சும்மா விளையாட்டாக ஏதாவது சொல்ல போய் அது வந்து சீரியஸ் ஆகுறது. நீ 1967 இதை சொன்னேலாங்கிற மாதிரி பழைய விஷயங்களை யாராவது பேசி இவங்களை இரிட்டேட் பண்ணுறது. சுற்றி இருக்கிறவங்க வந்து கோவப்படுத்துறதை விட இப்போ கொஞ்சம் நிறைய கும்பராசி பெண்களை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆகஸ்ட் மாதமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரிலீஃபாக ஆகஸ்ட் மாதம் வருது. சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக அங்கே போகிறீங்க. இதெல்லாமா நினச்சி மைண்டில் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், நைட்டு ஃபுல்லாக இதை நினச்சிட்டு இருக்கிறோம், தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயமா இருக்குதுங்கிறத ரியலைஸ் பண்ணி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமையுது. குறிப்பாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸு, ஏகப்பட்ட எதிரிங்க, பார்க்குறவங்க ஃபுல்லாக எதிரியாகிறது, பார்க்குறவங்கள ஃபுல்லாக பகைச்சிக்கிறதுங்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் மாறி கொஞ்சம் ஒரு நிம்மதி, ஹெல்த்தில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, ரெனுவல் பண்ணுறது, புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது, கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு அந்யோன்யம் ஆகுறதெல்லாம் இந்த மாதத்தில் பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. இந்த மந்த் வந்து இவங்க ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா, இல்லை வந்து அப்ராட் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பெண்களுக்கு வந்து எப்படி மேம் இருக்கு? ஃபினான்ஷியலாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ நாளும். கடன் தொல்லைங்கிறது அதிகமாக இருக்கும். அல்லது கணவர் கடன் வாங்கியிருப்பாரு, அந்த கடனை இவங்க அடைக்கிறது, இல்லை வீட்டில் அப்பா அம்மா யாராவது கடன் வாங்கி அந்த கடனை இவங்க அடைக்கிறது, இவங்களே கடன் வச்சுக்கிறதுங்கிறது, கடன் தொல்லை வந்து நிறைய
கும்பராசி பெண்களை வந்து ரொம்பவே அழுத்துச்சுன்னு சொல்லலாம். கடன்னாலே நிறைய மன அழுத்தம், மனசஞ்சலம், குடும்பத்துக்குள்ள சண்டை. இது இவங்களுக்கு மேக்ஸிமம் குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது வந்து பணத்தை வச்சு தான் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறப்போகுது. கடன்ல பெருவாரியான தொகைகளை வந்து அடைக்கக்கூடியதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் போடுவாங்க. ஏதாவது ஒரு முகாந்திரம் கிடைக்கும். எய்தர் ஒரு வேலையில நல்ல அப்லிஃப்ட்மெண்ட், இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து கடன் அடைக்கிறது, இல்ல ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றது, அப்பா சப்போர்ட் பண்றதுன்னு ஏதாவது ஒரு வகையில இருந்து கடன்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த மாதம் நிச்சயமா கிடைக்குது. பொருளாதார நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். சரி, இனிமே பணத்துக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டாம். இப்படி இப்படி பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கலாம். இனிமே பெரிய அழுத்தங்கள் இல்ல. கடனை குறைச்சிடலாங்கிற ஒரு நிம்மதியும், சந்தோஷமும் பொருளாதார ரீதியா கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் வரும். வெளிநாட்டு யோகம் நிச்சயமா இருக்கு. 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா போக முடியும். அப்ராட்ல இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களா இருக்கிறீங்கன்னா, அங்கே பிஆர் கிடைக்கிறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதெல்லாம் 100% பாசிபிள். வெளிநாட்டிலே ஒரு சொத்து வாங்கணும். ஆனா கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது. கடன் வந்து எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா, அதை க்ளோஸ் பண்ணாம பெரிய தொகைகள் போகாம, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கடனா வாங்கி உங்களால முடிஞ்சதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து கும்பராசி பெண்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் இல்ல கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும்? ரொமான்ஸ் அப்படிங்கிறதே கும்பராசி பெண்கள் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது கல்யாணம் ஆன பெண்களா இருக்கட்டும், சின்ன வயசு பெண்களா இருக்கட்டும். இப்போ நிறைய நாங்கள் லவ் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்போம். இப்போ பாட்டெல்லாம் கேட்கறதே இல்லை, ஸ்பாட்டிஃபை பக்கம் போறது இல்லை, இயர்பட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. நமக்கு யோசிக்க நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்லேயே உட்காந்துக்கிட்டோம் இல்லையா? இந்த ரொமான்ஸ் எல்லாம் திரும்ப பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் அந்த காதல்லாம் துளிர்க்கும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், கணவரை பிடிக்க ஆரம்பிக்கும், நிறைய இடங்களுக்கு வெளியில போயிட்டு வருவாங்க. நிறைய பெண்களுக்கு காதல் வயப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே இருக்கு. ஆனால் நபர் சரியானவராங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ராசியிலே ராகு இருக்கிறதுனால எவன் வில்லனோ அவன் தான் நமக்கு நல்லவனா தெரியுமா? ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது போய் மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. கல்யாணம் ஆன பொண்ணுங்க வந்து நிம்மதியாக இருப்பீங்க. புதுசாக காதல் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. ஓகே மேம். இப்போ அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு எப்படி மேம் ப்ரொஃபஷனலி அவங்க எப்படி இருப்பாங்க மேம்? நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்கு கும்பராசி பெண்கள் ஆட்பட்டிருப்பீங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறும். கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேற வேலை மாற்றம்லாம் நீங்கள் பண்ணணும்னா ஆகஸ்ட் 15க்கு மேலே அதற்கான முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். மேம் இந்த ஆகஸ்ட் மந்த்ல கும்பராசி பெண்களுக்கு ஹெல்த் எப்படி மேம் இருக்கு? ப்ளஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப நாளா கல்யாணம் ஆகியிருக்கவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா இந்த மந்த் அவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கா? கும்ப பெண்கள் வந்து இந்த மிஸ்கேரேஜஸ் வந்து நிறைய நடந்திருக்கும். குழந்தை சார்ந்த ஒரு பிரச்சனை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிறது, இல்லை இவங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதன் மூலியமா மிஸ்கேரியேஜ், இந்த மாதிரி நிறைய கும்பராசி பெண்கள் ஜென்ம சனிலையும் ராகுலையும் சந்திச்சிருப்பாங்க. ஸோ அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல நியூஸாக குழந்தை பிராப்தம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் இடம் வலுவாக இருக்குது. குருவுமே 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ட்ரீட்மெண்ட் ஏதாவது போனாங்கன்னா கூட அதில் மூலியமாக ஒரு நல்ல சக்ஸஸ், குழந்தை பிராப்தம், யோகமான அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கிறது, நேச்சுரல் கான்செப்ஷனே பாசிபிள் ஆகிறது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறீங்கன்னா பயப்படாமல் பதட்டப்படாமல் இருக்கலாம். ப்ரெக்னென்சி ஜேர்னிங்கிறது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க போது நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஒரு கான்செப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபேவரபிள் ஒரு மந்தாக இருக்குது. அது எய்தர் நேச்சுரல் ஆர் ட்ரீட்மெண்ட் மூலியமாக போனாலுமே நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது கும்பராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஓகே மேம். அவங்களுடைய ஹெல்த் எப்படி மேம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்? கும்பராசி பெண்களுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை, கண்ணு வலி, தலைவலி, கை வலின்னு ஏன் வலிக்குதுன்னெலாம் தெரியாது. டாக்டர்ட்டையும் போக மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று வந்து போயிட்டுருக்கும். அப்பப்போ ஏதாவது ஒரு ஆக்ஸ் ஆயில் தேய்ச்சிக்கிறது, ஒரு டேப்லெட்டை போட்டுக்கிறது, இப்படி கை வைத்தியமாகவே கொண்டு போயிட்டுருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட மாதத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலுமே ஏதாவது அலர்ஜி இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். அப்போ உடம்புக்கு பிடிக்காத உணவுகளை இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே மேம். நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. பாசிட்டிவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வந்து இந்த மந்த் Yes, கும்பராசி yes. பெண்களுக்கு இருக்கு. சோ அவங்க வந்து எந்த மாதிரியான கடவுளை மேம் இந்த மந்த் வழிபடணும்? கும்பராசி பெண்கள் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நாக தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நாகாத்தம்மன்னு சொல்லுவாங்க. நாகவள்ளி அம்மன் கோவில் இருக்குதும், அங்காள பரமேஸ்வரி நாகத்துடைய அம்சம்தான், பவானி அம்மன் வந்து நாக தெய்வதை தான். ஸோ இவங்களை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் ஏதாவது புத்து கோயில்கள் இருக்குதுன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாக தெய்வங்களை கும்பராசி பெண்கள் வழிபாடு செய்யும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். ஓகே மேம். இவங்க வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னா வந்து என்ன மாதிரி விஷயங்கள்ல இந்த மந்த் பண்ணலாம்? கும்பராசி பெண்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள், இரும்பு ஒரு துண்டாவது கையில் ரெகுலராக வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. எள்ளு அதிகமாக டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கருப்பு உளுந்து வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு சனிக்கிழமை ராகு காலத்தில் உங்கள் கையால் ஒரு முறை டொனேட் பண்ணும்போது இந்த ஹெல்த் இஷ்யூஸு, ஃபேமிலி ப்ராப்ளம், 7.5 சனி தாக்கம், ஜென்ம ராகு தாக்கம் இதெல்லாம் குறையிறத கண்கூடாக பார்க்க முடியும்.
ஓகே மேம். சோ இவங்க வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான கும்பராசி பெண்களுக்கான ஃபேவர் நம்பர், ஃபேவர் கலர்னா எதா மேம் சொல்லலாம்? கும்ப ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நம்பர் 7 ரொம்பவே லக்கியா இருக்கும். பிளாக், டார்க் ப்ளூ, எமரல்டு கிரீன் இதெல்லாம் லக்கியான கலர்ஸ். ஓகே மேம். சோ இவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் அவுட் ஆஃப் 10 எவ்வளவு மார்க் மேம் கொடுப்பீங்க? 8.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் ஆர் வாட்ஸ்அப் 7357421335. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.